Hello viewers, welcome to NITAS General Info. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எம்ப்ளாய்மென்ட் ஆன்லைன்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Google ஓபன் பண்ணிக்கோங்க. மேலே URL ல tnvelaivaippu.gov.in அப்படினு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. நான் இதே லிங்கை உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா சேம் tnvelaivaippu.gov.in ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இதோட ஹோம் பேஜ் ஓபன் ஆயிரும். ஸோ கீழே பாருங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூசர், நியூ யூசர், ரெனிவல், அப்டேட் ப்ரொஃபைல்னு. ஸோ இதில் நியூ யூசர் கிளிக் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ ஐ அக்ரின்னு கொடுத்துங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஏன்னா இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் உள்ள என்ட்ரு ஆகிறதுனால ஸோ நம்மளோட பேசிக் டீடைல்ஸ் இங்க ஃபில் பண்ற மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் உங்களோட மார்க் ஷீட்ல என்ன நேம் இருக்கோ அதே நேமை இங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் மேலா ஃபீமேலான்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாதர்ஸ் நேம் அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க டேட் ஆஃப் பர்த், உங்களோட சர்டிபிகேட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ சேம் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. எதுக்கு சொல்றேன்னா ஒரு சில பேருக்கு வந்து சர்டிபிகேட்ல வேற மாதிரி அவங்களோட ஒரிஜினல் இது வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆஸ் பர் சர்டிஃபிகேட் பிரகாரம் தான் போடணும். தென் நீங்க வந்து ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ யூசர் ஐடி நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு யூசர் ஐடி நீங்க ஓனாவே டைப் பண்ணிருங்க. பாஸ்வேர்டு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டா போடுங்க. அதாவது ஆல்பா நியூமரிக் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் நீங்களே கிரியேட் பண்ணிருங்க. இங்க ரைட் சைடு பாருங்க உங்க பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கான்றது கிரீன் கலர்ல காட்டும். தென் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், சேம் பாஸ்வேர்டை கீழே டைப் பண்ணிக்கங்க. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் டைப், என்ன அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் தர போறீங்க அப்படின்றது இருக்கு. ஸோ நான் ஆதார் கார்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே ரெஃபரன்ஸ் நம்பரில் ஆதார் கார்டோட நம்பரை நான் என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபேவரட் கலர் அது வேண்டாம். ஸோ ஆதார் கார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு தடவை என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. மேல கொடுத்த ஆதார் கார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்கான ஆதார் கார்டு நம்பர். ஸோ இங்க வந்து மேண்டேட்டரி எல்லாருமே ஆதார் கார்டு தரணும். மேல வேற ப்ரூஃப் கொடுத்திருந்தாலும் இந்த இடத்துல நீங்க ஆதார் கார்டு என்டர் பண்ணி ஆகணும். கீழே இருக்கிற கேப்சா இமேஜ் என்ன கோட் இருக்கோ அந்த கோட் அப்படியே எக்ஸாக்டா டைப் பண்ணீங்க. அண்ட் ஃபைனலா மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து முடிச்சோன்னே உங்க இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு தடவை எல்லாம் ரீவெரிஃபை பண்ணிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேப் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேப் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல். இந்த இடத்துல ஆல்ரெடி நீங்கள் கேண்டிடேட் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க பேசிக் டீடைல்ஸ். ஸோ அந்த டீடைல்ஸ்லாம் ஆல்ரெடி ஃபில் ஆயிரும். எந்தெந்த டீடைல்ஸ்லாம் ரிக்வயர்மெண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கோ ஸோ இப்போ அதை தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நேம், ஃபாதர் நேம் இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கு. டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்கு. உங்கள் மதர் நேமை டைப் பண்ணிங்க. ஜெண்டர் ஆல்ரெடி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சிங்கிள் கொடுத்துக்கிறேன். ரிலீஜன் நீங்க என்ன ரிலீஜனோ அந்த ரிலீஜனை கொடுத்துங்க. அண்ட் ரைட் சைட் டாப்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்யூனிட்டி ஐடி, நீங்க என்ன கம்யூனிட்டியோ சோ அந்த கம்யூனிட்டியை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அந்த கம்யூனிட்டியில என்ன கேஸ்ட், சப் கேஸ்ட் அப்படின்றத கேட்கும். சோ அதையும் கொடுத்துங்க. தென் உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோட நம்பர் இருக்கும், ரைட் சைட் டாப்ல இருக்கும். சோ அந்த நம்பரையும் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ அத்தாரிட்டி, அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்தா இல்லை தாசில்தாரா. ஸோ நான் தாசில்தார் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் நீங்க இருக்கிற இடம் வந்து ரூரலா அர்பனா கேட்டகரி. ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் கார்டு ப்ரீவியஸா நம்ம கொடுத்த பேசிக் டீடைல்ஸ்ல இருந்து எடுத்துக்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேப் ஓப்பன் ஆகும். கான்டாக்ட் டீடைல். இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அட்ரஸ். உங்க அட்ரஸை கிளியரா இங்க டைப் பண்ணிருங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட். சோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டையும் கொடுத்துக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்றது ஆப்ஷன்ஸ் காட்டும். சோ அதுல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க தாலுக்கா என்னன்றத அங்க மென்ஷன் பண்ணீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோக்கல் பாடி அந்த பாத்தீங்கன்னா நான் பஞ்சாயத்து யூனியனை கிளிக் பண்ணிக்கிறேன். எந்த வில்லேஜ் உங்க வில்லேஜோ அந்த வில்லேஜோட நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பின்கோட் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்ல நான் ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நம்ம கொடுத்ததுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிருங்க. தேர்ட் டேப்ல பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீடைல். ஸோ செலக்ட் குவாலிஃபிகேஷன் வரும். ஸோ எஸ்எஸ்எல்சியா, ஹையர் செகண்டரியா, டிகிரியா, எந்த இதுக்காக நீங்க இப்போ இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்றத மென்ஷன் பண்ணுங்க.
நான் எஸ்எஸ்எல்சி கிளிக் பண்ணிக்கிறேன். போர்டு, நீங்க என்ன போர்டில் படிச்சீங்க, ஸ்டேட் போர்டா மெட்ரிக்கா சிபிஎஸ்சின்றதை கிளிக் பண்ணிங்க. இயர் ஆஃப் பாசிங், எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. மீடியம் வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா இல்ல பிரெஞ்சு அந்த மாதிரி எதுவும் படிச்சீங்கன்னா அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. செகண்ட் லாங்குவேஜ் மேண்டேட்டரி இல்ல. எஸ்எஸ்எல்சியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர். உங்களோட மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் நம்பரை இங்கே எக்ஸாக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே நெக்ஸ்ட் டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன மாதிரியான சர்டிஃபிகேட், என்ன மாதிரியான கோர்ஸ் அப்படின்றது அதில் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதில் நீங்கள் பண்ண கோர்சஸோட சர்டிஃபிகேட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அண்ட் எந்த இயர் ஆஃப் பாசிங் அந்த இயரை என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதுவும் என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே என்டர் பண்ணி முடிச்சோடனே அந்த ப்ரீவியஸ் டேப் குவாலிஃபிகேஷன் டீடைல் அந்த டேப்க்கு வந்துருங்க. அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருந்தோம்ல, அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கீழே ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பாக்ஸில் குவாலிஃபிகேஷன் சப்ஜெக்ட் மீடியம் சீனியாரிட்டி அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் செலக்ட்ன்ற ஆப்ஷன் கீழே நம்ம ஒரு டிக் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக் பண்ணிட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே உங்களோட கொடுத்த எல்லா டீடைல்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் மெத்தட்ல உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க இந்த இடத்துல ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ எடிட் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து கண்டினியூ கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போய் விசிட் பண்ணி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி தான் நீங்க மற்ற சேஞ்சஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லா டீடைல்ஸும் செக் பண்ணிட்டு கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே சேவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பிரிண்ட் கார்டு வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுமான்ற ஆப்ஷன் கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து அங்கேயே பிரிண்ட் ஆயிரும். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க பிரிண்ட் கொடுக்கல அப்படின்னாலும் அந்த லாஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பக்கத்துல பிரிண்ட் ஐடி கார்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் கொடுத்து எந்த லொகேஷன்ல உங்க சிஸ்டம்ல சேவ் பண்ணுமோ அந்த லொகேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த சிஸ்டம்ல சேவ் ஆயிரும். இந்த வீடியோல கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நெட்டாஸ் ஜெனரல் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.